நம்ம வீட்டு செல்ல பிள்ளைகள் வீட்டில் இருக்கும்போது அப்படி ஒரு சந்தோஷங்க. எவ்வளவு கவலையோடையோ டென்ஷனோடய நம்ம வெளியிலேருந்து வரும்போது பிள்ளைங்க காட்டுற அன்பு வந்து அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதில் அவங்களோட சந்தோஷம் அப்படி இருக்கும். அப்பாடா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கும் அப்படி தான் வீட்டுக்காரங்க வெளியிலேருந்து வந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. அவங்களுக்கு நல்ல கோல்டு சளியுமா இருந்தது. அதனால தான் அவங்கள வீடியோவில் காமிக்கல. ஓகேவா? எப்படியுமே ஏதாவது கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் சரி வெறுமையாக விட்டால் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு வடை தான் கையில் இருந்துச்சுது. உண்ணியப்பம். சரி அந்த உண்ணியப்பத்தில் ப்ரூனோ வந்து இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசித்து தான் வாயில் வாங்கினா அப்படி. ஆனால் கண்மணி எதை கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபேன் காற்றுல பாருங்கள் ஹாயாக ஹாலில் படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் ஆவி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவி பிடிக்கிறதுக்காக அவங்க ரெடியாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூனோவை பாருங்கள் சுற்றி 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 அவங்கள நிறைய நேரம் சுற்றிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி மொபைலில் நான் லேட்டாக தான் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் அவன் ரொம்ப நேரமாக சுற்றி சுற்றி லாஸ்ட்டில் நம்ம அப்பா தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் பாருங்களேன். அப்புறம் பக்கத்தில் வராதம்மா சூடு பாத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி அவங்கள கொஞ்சம் தள்ளி விட்டுட்டோம். அப்புறம் பூனைக்குட்டி நேற்று மத்தியானம் ஒரு 2-3 மணி டைமில் பின் கதவு வந்து அரைக்கதவு டோர் க்ளோஸில் இருந்தது. அரைக்கதவு வந்து ஓப்பனில் இருந்து பார்த்தீங்களா, அதில் ஜம்ப் பண்ணி அப்படியே காம்பவுண்டு சோத்தில் ஏறி பின்னாடி தோப்பில் சாடி எப்படி எஸ்கேப் ஆகிட்டாங்க. ரொம்பவும் அழுத்தி பிடிக்க முடியல, பயந்துடக்கூடாது பார்த்தீங்களா, அதனால் ஃப்ரீயாகவே விட்டுட்டேன். ஆனால் காருக்குள்ளேயே தான் இருக்காங்க, காருக்கடியிலே தான் எப்பவும் போல் இருக்காங்க. இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரே சத்தமாக இருந்துச்சுது. அப்புறம் நான் கதவை திறந்து ப்ரூனோவை விட்டு பார்த்தேன். ப்ரூனோ ஒன்றுமே பண்ணலங்க. ப்ரூனோ கிட்ட பூனை பாப்பா போய் பக்கத்தில் போய் விளையாட தான் செய்கிறதே தவிர ப்ரூனோ அப்படியே ஒரு பார்வை பார்க்குறாங்க. இருந்தாலும் நாங்கள்லாம் பக்கத்தில் இருக்கும்போது சைலண்டாக தான் இருந்தாங்க. பார்க்குறதுக்கும் அழகாக தான் இருந்து ஒரு வாட்டி அப்படி ஃபேஸை ஒரு மாதிரி வச்சு பார்த்தாங்க. ஆனால் நார்மலாக தான் நின்றுட்டு இருந்தாங்க, எதுவுமே பண்ணல. ஆனால் கண்மணி தான் அவளோட நிம்மதியான தூக்கம் போயிடுச்சுன்னு சொல்லலாம். எனி டைம் வந்து கேட்டில் போய் பார்க்குறதும் சத்தம் போடுறதுமா இருக்குது. அவள் டக்குன்னு வந்து கவிரக்கூடாது பார்த்தீங்களா, அந்த ஒரு பயம்தான் இருக்குது.